வெல்கம் டு டியூட்டர் எஜுகேஷனல் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி +2 ஃப்ளமிங்கோ இங்கிலீஷ் புக்கில் த லாஸ்ட் ஸ்ப்ரிங் சாப்டர் 2 லாஸ்ட் ஸ்ப்ரிங் ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்டோலன் சைல்டுஹுட் அப்படிங்கிற லெசனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னாக்க இழந்த காலம். ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்டோலன் சைல்டுஹுட் அப்படிங்கிறது குழந்தை பருவம் திருடப்பட்ட கதைகள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அபவுட் த ஆத்தர், இந்த ஆசிரியரை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனிஸ் ஜங் 1964 was born in Rourkela and spent her childhood and adolescence in Hyderabad. ஆனிஸ் ஜங் அப்படிங்கிறவங்க தான் லாஸ்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற இந்த லெசனுடைய ஆசிரியர். இவங்க பிறந்தது 1964 ரூர்கேலாவில் பிறந்திருக்கிறாங்க. அண்ட் ஸ்பென்ட்கர் சைல்டுஹுட், அவங்களுடைய குழந்தை பருவத்தையும் அண்ட் அடோலசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம படிக்கக்கூடிய 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க ஏஜ் அதான் அடோலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜ் வயதிலையும் ஹைதராபாத்தில் இவங்க காலத்தை செலவழிச்சிருக்கிறாங்க. She received her education in Hyderabad and in the United States. ஹைதராபாத்லையும் படிச்சிருக்கிறாங்க, யூஎஸ்ஏலையும் இவங்க படிச்சிருக்கிறாங்க. Her parents were both writers. இந்த ஆனிஸ் ஜங் இருக்காங்க அந்த ஆசிரியர், இவங்களுடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே எழுத்தாளர்கள். ஆனிஸ் ஜங் began her career as a writer in India. இவங்க ஆனிஸ் ஜங் இவங்க ஃபர்ஸ்ட் கெரியரை, அதாவது இவங்களுடைய தொழில் ஒரு எழுத்தாளராக இந்தியாவில் தான் தொடங்கி இருக்கிறாங்க. She has been an editor and a columnist for newspapers in India and abroad. இவங்க இந்த ஆனிஸ் ஜங் அந்த ஆசிரியர் எடிட்டராகவும் ஆசிரியராகவும் கட்டுரையாளராகவும் மேஜர் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னாக்க மிகப்பெரிய முக்கியமான செய்தித்தாள்களில், இந்தியாவில் இருந்த செய்தித்தாள்கள்லையும் அப்ராட் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள்லையும் இவங்க ஆசிரியராகவும் கட்டுரையாளராகவும் இருக்கிறாங்க. அண்ட் ஹாஸ் ஆத்தர்ட் செவரல் புக்ஸ், நிறைய புக்குகள் எழுதியிருக்கிறாங்க. த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸர்ப்ட் ஃப்ரம் ஹர் புக் டைட்டில்டு லாஸ்ட் ஸ்ப்ரிங் ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்டோலன் சைல்டுஹுட். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லெசன், இவங்க எழுதிய அந்த டைட்டில் லாஸ்ட் ஸ்ப்ரிங் ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்டோலன் சைல்டுஹுட் அப்படிங்கக்கூடியது. Here she analyzes the grinding poverty and traditions which condemn these children to a life of exploitation. இந்த லெசன்ல இவங்க எதை அனலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தைகளுடைய ஏழ்மை நிலை, அதாவது காலங்காலமா பரம்பரையா அவங்க ஏழ்மை நிலையில இருந்து அவங்க அந்த எக்ஸ்பிளாய்டேஷன் சுரண்டல், அவங்களுடைய சுரண்டல், அதாவது அவங்க வாழ்க்கை தரம் ரொம்ப ஏழ்மை நிலையிலே இருக்குது எப்படி அப்படிங்கிறத, அவங்க எப்படி சுரண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இவங்க இந்த லெசன்ல பண்றாங்க. நோட்டீஸ் தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் த டெக்ஸ்ட், இன்ஃபர் தயர் மீனிங் ஃப்ரம் த கன்டெக்ஸ்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேர்ட்ஸ், இந்த லெசன்ல வரக்கூடிய வார்த்தைகள், அதை நீங்க கவனிங்க, அதோட மீனிங்கை என்னங்கிறத நீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. லுக்கிங் ஃபார் அப்படின்னா எதிர்பார்த்து இருத்தல். பெர்பெச்சுவல் ஸ்டேட்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொன்னா வறுமை நிரந்தரமா இருக்கக்கூடியது. ஸ்லாக் தேர் டே லைட் ஹவர்ஸ், பகல் முழுவதையும் ஒரு வேலைக்காக செலவிடுவது. டார்க் ஹட்மென்ஸ் அப்படின்னாக்க இருண்ட குடிசைகள். ரூஃப் ஓவர் ஹிஸ் ஹெட் அப்படின்னா தலைக்கு மேலே கூரை. இம்போஸ்டு த பேக்கேஜ் ஆன் த சைல்டு அப்படின்னா குழந்தைகள் மேலே சுமையை தூக்கி வைக்கிறது, குழந்தைகளுக்கு சுமையை கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லெசனுக்குள்ள நம்ம போகலாம். சம்டைம்ஸ் ஐ ஃபைண்ட் எ ருப்பி இன் த கார்பேஜ். சில சமயங்களில் நான் கார்பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது குப்பை, அந்த குப்பைகளில் நான் ரூபாயை காண்கிறேன். ஒய் டு யூ டூ திஸ், ஏன் இதை நீ செய்கிற? ஐ ஆஸ்க் சாஹேப் whom I encounter every morning scrounging for gold in the garbage dumps of my neighborhood. ஏன் இதை செய்கிற அப்படின்னு சொல்லி இந்த சாஹேபு கிட்ட நான் தினசரி நான் பார்க்குறேன். எவ்ரி மார்னிங்
அந்த சாவேஜ் என்ன சாஹேப் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஸ்க்ரவுஞ்சிங் ஃபார் கோல்டு, தங்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கோல்டுக்காக தேடிக்கிட்டு இருக்கான். எங்கே அந்த கார்பேஜ் டம்ப் இருக்கு இல்லையா, டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்களோ குப்பை, அது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. சாஹேப் லெஃப்ட் ஹிஸ் ஹோம் லாங் எகோ. சாஹேப் வந்து அவனுடைய ஹோமை விட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டான். செட் அமிட்ஸ்ட் த கிரீன்ஸ் ஆஃப் டாக்கா. அவனுடைய கிரீன் ஃபீல்டு, அவன் இருக்கக்கூடிய அந்த பசுமை நிறைந்த வயல்வெளிகள் நிறைந்த அந்த டாக்காவில் இருக்கக்கூடிய அந்த இடத்த விட்டு வந்துட்டான். ஹிஸ் ஹோம் இஸ் நாட் ஈவன் எ டிஸ்டன்ட் மெமரி. அவனுடைய வீடு கூட இன்னும் அவனுக்கு ஞாபகத்தில் இல்லை. தேர் வேர் மெனி ஸ்டார்ம்ஸ் தட் ஸ்வெப்ட் அவே தேர் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஹோம்ஸ். ஹிஸ் மதர் டெல்ஸ் ஹிம். அவங்களுடைய அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இந்த சாஹேப்போட அம்மா சொல்லியிருக்கிறாங்க, செவரல் ஸ்டார்ம்ஸ், அதாவது நிறையா புயல்கள் வந்து என்ன பண்ணியிருக்கு, அவங்களுடைய நிலத்தையும் அவங்களுடைய வீட்டையும் அழிச்சிருச்சு. தட் இஸ் வை தே லெஃப்ட். அதனால தான் அவங்க அந்த இடத்த விட்டு இங்கே வந்தாங்க. லுக்கிங் ஃபார் கோல்டு இன் த பிக் சிட்டி வேர் ஹி நவ் லிவ்ஸ். அந்தக்காக தேடி இந்த இப்போ வாழக்கூடிய இந்த நகரத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டு டூ ஹி மட்டர்ஸ். எனக்கு வேறு எதுவும் செய்வதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவன் முணங்குறான். ஹி மட்டர்ஸ் அப்படின்னா முணங்குறது. லுக்கிங் அவே, வேற பக்கம் பார்த்துக்கிட்டு. கோ டு ஸ்கூல் ஐ சே கிளிப்லி. நான் சொன்னேன் ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொன்னேன், ஒரு கருணையான குரலுடன், அதாவது கொஞ்சம் பொலைட்டாக சொல்லுவோம் இல்லையா. ரியல் சிங் இமீடியட்லி ஹவு ஹாலோ த அட்வைஸ் மஸ்ட் சவுண்டு. அட்வைஸ் பண்ணுறது எவ்வளவு வெறுமனே ஒரு அட்வைஸ் பண்ணுறது எவ்வளவு இது சாதாரண அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டு தான் நான் அந்த அட்வைஸை சொல்கிறேன். There is no school in my neighborhood. When they build one, I will go. அதுக்கு அவன் சொன்னான், எங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் வசிக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூலு கிடையாது, ஸ்கூல் கட்டினாங்க அப்படின்னா ஐ வில் கோ, நான் போவேன் அப்படின்னு சொன்னான். இஃப் ஐ ஸ்டார்ட் அ ஸ்கூல் வில் யூ கம். நான் உடனே சொன்னேன், நான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணால் நீ வருவியா? ஹாப் ஜோக்கிங், நான் ஜோக்கிங் மாதிரி சொன்னேன். எஸ் ஹி சேஸ் ஸ்மைலிங் ப்ராட்லி. வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். A few days later, ஒரு சில நாட்களுக்கு பிறகு, I see him running up to me. என்னை தேடி வரான். இஸ் யுவர் ஸ்கூல் ரெடி? உங்கள் ஸ்கூல் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டான். இட் டேக் லாங்கர் டு பில்ட் அ ஸ்கூல் ஐ சே. நான் சொன்னேன், ஒரு ஸ்கூல் கட்டுறதுங்கிறது ரொம்ப நாளாக ஆகும்பா அப்படின்னு சொன்னேன். எம்பராஸ்டு அட் ஹேவிங் மேட் எ ப்ராமிஸ் தட் வாஸ் நாட் மீன்ட். நான் வந்து அந்த ப்ராமிஸ் பண்ணல, நான் ஸ்கூல் கட்டும்போது நீ வா அப்படின்னு சொன்னது எனக்கு வந்து அது ஒரு எம்பராஸ்டாக இருந்துச்சு, எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது. அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை, அதனால் எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. பட் ப்ராமிசஸ் லைக் மைன் அபவுண்ட் இன் எவரி கார்னர் ஆஃப் ஹிஸ் ப்ளீக் வேர்ல்டு. இப்போ நான் சொல்கிற இந்த ப்ராமிசஸ் மாதிரி, இந்த ப்ராமிசஸ் மாதிரி இந்த உலகம் ஃபுல்லாக எல்லாரும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் மந்த்ஸ் ஆஃப் நோவிங் ஹிம், கிட்டத்தட்ட பல மாதங்கள் அவனை பற்றி தெரிந்தது பிறகு, ஐ ஆஸ்க் ஹிம் ஹிஸ் நேம். அவனுடைய பேரை நான் கேட்டேன். சாஹேப் இ ஆலம் ஹி அனௌன்சஸ். அவன் என்னுடைய பேர் சாஹேப் இ ஆலம் அப்படின்னு சொன்னான். ஹி டஸ் நாட் நோ வாட் இட் மீன்ஸ். அதோட அர்த்தம் என்னங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. இஃப் ஹி நியூ இட்ஸ் மீனிங், அதனுடைய அர்த்தம் அவனுக்கு தெரிந்தால், லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், அதாவது அதனுடைய அர்த்தம் லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸினுடைய இந்த உலகம் இருக்கு இல்லையா, அதனுடைய லார்ட் அப்படின்னா கடவுள், அதான் அதோட மீனிங். He would have hard time believing it. அவனுக்கு அதை நம்புவது கடினமாக இருந்திருக்கும். Unaware of what his name represents. அவனுடைய பேர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத அது அன்அவேர்னாக, அது தெரியாமல், he roams the streets with his friends. அவனுடைய நண்பர்கள் கூட அந்த தெருக்களில் அவன் சுற்றி வந்தான். ரோமிங் அப்படின்னா சுற்றி வர்றது. An army of barefoot boys who appear like the மார்னிங் பேர்ட்ஸ் அண்டு டிஸ்அப்பியர் அட் நூன். அவங்க இந்த பாய்ஸ் எப்படி வர்றாங்க அப்படின்னாக்க, பேர் ஃபுட் அப்படின்னா வெறும் கால்களில் நடந்து வராங்க. அது தோட்டம் எப்படி இருக்குன்னா, மார்னிங் பேர்ட்ஸ் எப்படி காலையில் பகலில் வரும், ஈவினிங்கில் டிஸ்அப்பியர் ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி. ஓவர் த மந்த்ஸ், பல மாதங்களாக, ஐ ஹாவ் கம் டு ரெகக்னைஸ் ஈச் ஆஃப் தம். ஒவ்வொருத்தரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். டெய்லி நான் பார்க்குறது, we are not. Why are not you wearing chappals? I ask one. நான் அந்த பையங்களில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் சப்பல்ஸே அணிய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன்.
மை மதர் டிட் நாட் பிரிங் தம் டவுன் ஃப்ரம் த ஷெல்ஃப். ஹி ஆன்சர் சிம்பிளி. ஒருத்தன் அதில் ஆன்சர் பண்ணுறான், நான் கேட்டவன, எங்கள் அம்மா வந்து அந்த ஷெல்ஃப்லேருந்து அலமாரியிலேருந்து எங்களுக்கு எடுத்து தரமாட்டாங்க, அதனால நான் செப்பல் அணிகிறது இல்லை அப்படின்னு சொன்னான். ஈவன் இஃப் ஷீ டிட் ஹீ வில் த்ரோ தம் ஆஃப் adds another who is wearing shoes that do not match. அடுத்து இன்னொருத்தன் சொல்கிறான், அவங்க அம்மா அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்து கொடுத்தா கூட இவன் தூக்கி எறிஞ்சிருவான் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் அவன் சொல்லும் பொழுது அவன் அணிஞ்சிருக்கிற அந்த ஷூ வந்து அவன் போட்டிருக்கிறதுக்கு அவன் காலுக்கு மேட்ச் இல்லாமல் இருந்தது. when I comment on it, நான் சொன்னேன், உனக்கு காலுக்கு மேட்ச் இல்லாமல் இருக்கே அந்த ஷூ அப்படின்னு சொன்னேன். he shuffles his feet and says nothing. அவன் காலை இங்கிட்ட சேர்த்துக்கிட்டு காலை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எதுவுமே அவன் சொல்லலை. ஐ வாண்ட் ஷூஸ் சேஸ் எ தேர்ட் பாய் ஹூ ஹேஸ் நெவர் ஓன்ட் எ பேர் ஆல் ஹிஸ் லைஃப். அடுத்து இன்னொருத்தன் சொல்கிறான், எனக்கு ஷூஸ் வேணும், அவனுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு ஜோடி ஷூ அவன் கூட அணிஞ்சதில்லை. ட்ராவலிங் அக்ராஸ் த கண்ட்ரி ஐ ஹாவ் சீன் சில்ட்ரன் வாக்கிங் பேர் ஃபுட் இன் சிட்டிஸ் ஆன் வில்லேஜ் ரோட்ஸ். நான் அந்த கண்ட்ரி, அந்த நாடு பல இடங்களுக்கு நான் போகிறப்ப நான் கவனிச்சிருக்கிறேன், நிறையா குழந்தைங்க வெறும் காலோடு நடந்திருக்கிறாங்க, நகரங்கள்லையும் சரி அது கிராமங்கள்லையும் சரி. இட் இஸ் நாட் லேக் ஆஃப் மணி, அது வந்து பணம் குறைவு அல்லது பணம் இல்லாததுனால கிடையாது. பட் அ ட்ரெடிஷன் டு ஸ்டே பேர் ஃபுட். அவங்களுடைய ட்ரெடிஷன், அவங்களுடைய பழக்கம், தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்கம் அவங்கள வந்து இந்த மாதிரி பேர் ஃபுட், அதாவது வெறும் கடையை நடக்க பழகி இருக்கிறாங்க, இஸ் ஒன் எக்ஸ்பிளனேஷன். இதுதான் அவங்க சொன்ன விளக்கம். ஐ ஒண்டர் இஃப் திஸ் இஸ் ஒன்லி அன் எக்ஸ்கியூஸ் டு எக்ஸ்பிளைன் அவே எ பெர்பெச்சுவல் ஸ்டேட் ஆஃப் பாவர்ட்டி. நான் ஆச்சரியப்படுவேன், இதுதான் வந்து அவங்களுடைய நிரந்தர வறுமை, நிரந்தரமான நிலையில் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஐ ரிமெம்பர் எ ஸ்டோரி எ மேன் ஃப்ரம் உடுப்பி ஒன்ஸ் டோல்டு மீ. எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது, ஒரு கதை. அந்த உடுப்பியில் இருந்து ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஒரு மனிதர் சொன்ன கதை எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அஸ் அ யங் பாய், ஒரு சிறு பையனாக இருக்கும் பொழுது, ஹீ வுட் கோ டு ஸ்கூல் பாஸ்ட் ஆன் ஓல்டு டெம்பிள். அவர் ஸ்கூலுக்கு போவாராம், ஒரு பழைய டெம்பிளை தாண்டி தான் போகணும் அந்த ஸ்கூலுக்கு. வேர் ஹிஸ் ஃபாதர் வாஸ் அ பிரிஸ்ட். அப்போ அவங்களுடைய அப்பா வந்து அங்கே வந்து பிரிஸ்டாக இருந்திருக்காரு. பிரிஸ்ட் அப்படின்னா அது சாமியார்னு சொல்லுவாங்க இல்லையா, குரு அவங்க. ஹீ வுட் ஆல்சோ he would stop briefly at the temple and pray for a pair of shoes. அவன் அங்கே நின்று அந்த கோயில்கிட்ட போகும்போது, பாஸ் பண்ணி போகும்போது அந்த கோயில்கிட்ட நின்று ப்ரே பண்ணுவாரான் அந்த பையன். ஒரு ஃபார் அ பேர் ஆஃப் ஷூஸ், ஒரு ஜோடி ஷூ எனக்கு எப்படியாவது கிடைக்கணும், எனக்கு வழி கொடு சாமி அப்படின்னு வேண்டுவாராம். 30 years later, அதுக்கப்புறம் 30 வருடங்களுக்கு பிறகு, ஐ விசிட்டட் ஹிஸ் டவுன், அதே டவுனுக்கு நான் விசிட் பண்ணேன். அண்ட் த டெம்பிள், அந்த கோயிலுக்கு போனேன். விச் வாஸ் நவ் ட்ரவுண்ட் இன் அண்ட் ஏர் ஆஃப் டெசோலேஷன். இப்போ அது பார்த்தா பழமையாக இருக்குது அந்த டெம்பிள். நிறையா வீடுகள்லாம் நிறையா வந்திருக்குது, சுற்றி நிறையா வீடுகள் இருக்குது, பாழடைஞ்ச பில்டிங்காகவும் இருக்குது அந்த கோவில். வேர் இன் த பேக்யார்ட் வேர் லிவ்டு த நியூ ப்ரீஸ்ட். அந்த கோயிலுக்கு பின்பக்கம் ஒரு நியூ ப்ரீஸ்ட் இருக்கார். இப்போ அந்த பழைய ப்ரீஸ்ட் இல்லை, இப்போ புதுசாக ஒரு துறவி சாமியார். தேர் வேர் ரெட் அண்ட் ஒயிட் பிளாஸ்டிக் சேர்ஸ். அங்கே வந்து ரெட் கலர்லையும் ஒயிட் கலர்லையும் பிளாஸ்டிக் சேர்ஸ் இருந்தன. எ யங் பாய் ட்ரெஸ்டு இன் எ கிரே யூனிஃபார்ம். ஒரு யங் பாய் இருக்கான், அவன் வந்து கிரே கலர் யூனிஃபார்மில் இருக்கான். வியரிங் சாக்ஸ் அண்ட் ஷூஸ், அவன் சாக்ஸு ஷூஸ் எல்லாம் போட்டிருக்கான். அரைவ்டு பேண்டிங் அண்டு த்ரூ ஹிஸ் ஸ்கூல் பேக் ஆன் அ ஃபோல்டிங் பெட். அவன் இங்கேருந்து வர்றான், அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஸ்கூல் பேக்கை வந்து அந்த ஃபோல்டிங் பெட்னா மடிக்கக்கூடிய படுக்கை இருக்கு இல்லையா, மடிப்பு படுக்கைன்னு சொல்லுவாங்க, அதில் பேக்கை தூக்கி எறிகிறான். லுக்கிங் அட் த பாய், அந்த பையனை பார்த்துக்கிட்டே, ஐ ரிமெம்பர் த ப்ரேயர் அனதர் பாய் ஹேட் மேடு டு த காடஸ். நான் அவனை பார்த்துக்கிட்டே எனக்கு ஞாபகம் வருது, என்ன ஞாபகப்படுத்தி பார்த்தேன், இன்னொரு பையன் அவங்க காடஸ் அப்படின்னா பெண் தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருக்கான் ஒரு ஷூ, பேர் ஆஃப் ஷூக்காக. when he had finally got a pair of shoes, அவனுக்கு கடைசியாக அந்த பேர் ஆஃப் ஷூஸ் கிடைச்சதுக்கப்புறம், லெட் மீ நெவர் லூஸ் தெம், நான் இதை இழக்கவே கூடாது அப்படின்னு the goddess had granted his prayer.
அந்த பெண் தெய்வம் வந்து அவனுக்கு வந்து அந்த பிரேயருக்கு அவர் அருள் கொடுத்துருக்கிறாரு, அவனுக்கு கிடைச்சிருக்குது. அதனால யங் பாய்ஸ் லைக் த சன் ஆஃப் த பிரீஸ்ட் நவ் ஓர் ஷூஸ். இந்த பிரீஸ்டோட சன்னு மாதிரி நிறைய யங் பாய்ஸ் வந்து இப்போ ஷூஸை அணுகின்றார்கள். பட் மெனி அதர்ஸ் லைக் த ரேக் பிக்கர்ஸ் இன் மை நெய்பர்ஹுட் ரிமைன் ஷூலெஸ். ஆனால் ரேக் பிக்கர்ஸ்னால் அந்த குப்பைகள் கூலங்களை பொறுக்கக்கூடியவர்கள், என்னுடைய பக்கத்து பகுதியில் இருக்க என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரிமைன் ஷூலெஸ், ஷூ இல்லாமல் நிறைய பையங்க இருக்கிறாங்க. மை அக்வைண்டன்ஸ் வித் த பேர்ஃபுட் ரேக் பிக்கர்ஸ் லீட்ஸ் மீ டு சீமாபுரி. என்னுடைய அந்த ரேக் பிக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேக் பிக்கர்ஸ் அவங்க அதிகமாக எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா சீமாபுரி அப்படிங்கிற இடத்துல தான். எ பிளேஸ் ஆன் த பெரிஃபெரி ஆஃப் டெல்லி, டெல்லியினுடைய வெளிப்புற பகுதியில், அவுட் சைட் ஆஃப் த டெல்லி, 8 மைல்ஸ் அவே ஃப்ரம் இட். மெட்டாஃபோரிக்கலி சுற்றி அந்த பரப்பளவை சுற்றி அந்த பரப்பு முழுவதும் அவங்க இருக்கிறாங்க. Those who live here are squatters who came from Bangladesh back in 1971. இங்கே வாழக்கூடிய அந்த ரேக் பிக்கர்ஸ் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்து பரவி வந்தவங்க தான். 1971 இங்கே வந்திருக்காங்க. சாகேப்ஸ் ஃபேமிலி இஸ் எமங் தம். இந்த சாகேப் இருக்கான்ல, அவனுடைய ஃபேமிலியும் அவங்களில் ஒருத்தர் தான். சீமாபுரி வாஸ் தென் எ வைல்டர்னஸ். முன்னொரு காலத்தில் அது வந்து காடாக இருந்தது. இட் ஸ்டில் இஸ் பட் இட் இஸ் நோ லாங்கர் எம்டி. இப்போ அப்படி தான் இருக்குது, ஆனால் இப்போ வந்து அது எம்டியாக இல்லை. இன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மட், மண் குடிசைகள், மண்ணால் கட்டப்பட்ட வீடுகள், வித் ரூஃப்ஸ் ஆஃப் டின் அண்ட் தார்பாலின், கூரைகள், மண்ணால் கட்டப்பட்ட வீட்டில் கூரைகள் வந்து டின்னுலையும் தார்பாலின்லையும் இருக்குது. டிவாய்ட் ஆஃப் சீவேஜஸ், அதாவது சாக்கடை போகிறதுக்கு வழி இல்லாமல், ட்ரைனேஜ் வசதி இல்லாமல், ரன்னிங் வாட்டருக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல். லிவ் 10,000 ரேக் பிக்கர்ஸ், கிட்டத்தட்ட 10,000 ரேக் பிக்கர்ஸ் அங்கே வாழ்கிறாங்க. தே ஹாவ் லிவ்டு ஹியர் ஃபார் மோர் தேன் 30 years வித்தவுட் அன் ஐடென்டிட்டி. கிட்டத்தட்ட 30 வருடங்களாக அவங்க இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல். வித்தவுட் பெர்மிட்ஸ், எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல். பட் வித் ரேஷன் கார்ட்ஸ் தட் கெட் தேர் நேம்ஸ் ஆன் ஓட்டர்ஸ் லிஸ்ட். ஆனால் ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது. அதுவும் அந்த ரேஷன் கார்டு எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய பேர்கள் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் எனேபிள் தம் டு பை கிரைன், அது அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த கிரைன் வாங்குறதுக்கு, அரிசி கோதுமை வாங்குறதுக்கு இந்த ரேஷன் கார்ட்ஸ் உதவுது. ஃபுட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைவல் தேன் ஆன் ஐடென்டிட்டி. அடையாளத்தை, தான் யாருங்கிற அடையாளத்தை விட அவனுக்கு என்ன அதிகமாக தேவையாக இருக்குது, மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னா ஃபுட்டு. If at the end of the day we can feed our families and go to bed without an aching stomach, we would rather live here than in the fields that gave us no grain. If at the end of the day we can feed our families, நம்முடைய குடும்பத்தில் அந்த நாள், ஒரு நாள் முடிகிற அந்த நாளில் நம்ம எந்த ஒரு உணவும் இல்லாமல், we can feed our families, நம்முடைய குடும்பத்துக்கு நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால், and go to bed without an aching stomach, நம்ம போய் எந்த ஒரு ஸ்டொமக், அதாவது ஏக்கிங் ஸ்டொமக் அப்படின்னா பசியில் சாப்பாடு இல்லாமல் போய் படுக்கிறது. வித்தவுட் an aching stomachனாக்க அந்த சாப்பாடு இல்லாமல் போய் படுக்காமல் நல்ல சாப்பாடோட நம்ம போய் குடும்பத்தோடு நம்ம தங்கும் பொழுது, வீட்டில் ஈவினிங் படுக்கும் பொழுது, we would rather live here than in the fields that gave us no grain. நம்ம நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த இவங்க வாழக்கூடிய பகுதியில் நம்ம நிச்சயமாக வாழ மாட்டோம். சே எ குரூப் ஆஃப் விமன் இன் டாட்டர்ட் சாரீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் விமன் வந்து எப்படி இருக்காங்க, டாட்டர்ட் சாரீஸ் அப்படின்னா அப்போ அந்த நஞ்சு போன, சிதஞ்சு போன அந்த சாரீஸு, அழுக்கேறி போன, கலர் இதாகி போன அந்த சாரீஸை அணிஞ்சிக்கிட்டு, when I ask them why they left their beautiful land of green fields and rivers, நான் அவங்கள்ட்ட கேட்ட பொழுது ஏன் வந்து உங்களுடைய அருமையான அந்த கிரீன் ஃபீல்டு இருக்கக்கூடிய, ஆறுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்த விட்டு ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, wherever they find food they pitch their tents that become transit homes. அவங்க சொன்னாங்க, எங்கெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதோ அங்கே நாங்கள் எங்களுடைய டென்ட்டு, நாங்கள் குடிசையை போட்டுக்குவோம்,
அதுதான் எங்களுடைய டிரான்சிட் டு ஹோம் அப்படின்னா போகிற இடம்லாம் அந்த வீடை எடுத்துகிட்டு போகிறது. சில்ட்ரன் குரோ அப் இன் தம், அதுக்குள்ளே தான் அந்த குழந்தைங்க வளர்கிறாங்க. பிகமிங் பார்ட்னர்ஸ் இன் சர்வைவல், அவங்களும் ஒரு சர்வைவலில் ஒரு பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அண்ட் சர்வைவல் இன் சீமாபுரி மீன்ஸ், சீமாபுரியில் சர்வைவல் அப்படிங்கிறது வாழ்க்கை அப்படிங்கிறது ரேக் பிக்கிங் தான், அதாவது குப்பைகளை பொறுக்குவது. த்ரூ த இயர்ஸ், வருடங்கள் முழுவதும் இட் ஹாஸ் அக்வயர்டு த ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆஃப் அ ஃபைன் ஆர்ட், இது வந்து ஒரு கலை மாதிரி இந்த வருஷம் முழுவதும் அது ஒரு அக்வயர் ஆயிருக்கு. கார்பேஜ் டு தம் இஸ் கோல்டு, அவங்கள பொறுத்த வரைக்கும் கார்பேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கோல்டு. இட் இஸ் தேர் டெய்லி பிரெட், அதுதான் அவங்களுடைய டெய்லி பிரெட். எ ரூஃப் ஓவர் தேர் ஹெட்ஸ் ஈவன் இஃப் இட் இஸ் எ லீக்கிங் ரூஃப், அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய கூரை அது வந்து லீக்கிங் ரூஃபாக இருந்தால் கூட, அதாவது லீக்கிங் அப்படின்னா மழை தண்ணி எல்லாம் உள்ளே வர்றது, அப்படி இருந்தாலும் கூட, பட் ஃபார் அ சைல்டு இட் இஸ் ஈவன் மோர், அதை குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய விஷயம். I sometimes find a rupee, even a 10 rupee note, Sahib says, his eyes lighting up. நான் சில நேரங்களில் பணம் கூட நான் பார்ப்பேன் அந்த ரேக் இதில் குப்பைகளில், அதுவும் 10 ரூபா நோட்டு கூட எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் அதில் ஒரு சந்தோஷத்தோடு சொல்கிறான் அந்த சாஹிப். when you can find a silver coin in a heap of garbage, you don't stop scrounging. ஒரு சில்வர் காயின் வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கார்பேஜில் நீ அந்த ஸ்க்ரௌஞ்சிங் பண்ணுறத தேடுறதை நிறுத்தாத. ஃபார் தெர் இஸ் எ ஹோப் ஆஃப் ஃபைண்டிங் மோர், இன்னும் நிறையா ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற உனக்கு நம்பிக்கை கிடைக்குது. இட் சீம்ஸ் தட் ஃபார் சில்ட்ரன், அந்த குழந்தைங்கள்ட்ட அதுதான் தெரியுது. கார்பேஜ் ஹேஸ் அ மீனிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இட் மீன்ஸ் டு தேர் பேரண்ட்ஸ். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேரண்ட்டு கார்பேஜ் எப்படி நினைக்கிறாங்களோ அதை விட இவங்க நினைக்கிறாங்க. ஃபார் த சில்ட்ரன் இட் இஸ் ராப்டு இன் ஒண்டர். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கார்பேஜ் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ராப்பிடு ஒண்டர் அப்படின்னா அதிசயங்களால் கவர் செய்யப்பட்டது அப்படின்னு. ஃபார் த எல்டர்ஸ் இட் இஸ் எ மீன்ஸ் ஆஃப் சர்வைவல். ஆனால் அந்த எல்டர்ஸை பொறுத்த வரைக்கும், பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து சர்வைவலுக்கு அதுதான் வழி அப்படிங்கிற மாதிரி. ஒன் வின்டர் மார்னிங், ஒரு நாள் வின்டர் மார்னிங்கில் ஐ சி சாஹேப் ஸ்டாண்டிங் பை த ஃபென்ஸ்டு கேட் ஆஃப் த நெய்பர்ஹுட் கிளப். அந்த சாஹேப் என்ன பண்ணுறான், ஒரு ஃபென்ஸ்டு வேலி போடப்பட்ட ஒரு கேட்டுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளப்புக்கு முன்னாடி நிற்கிறான். வாட்சிங் டூ யங் மேன் ட்ரெஸ்டு இன் ஒயிட் பிளேயிங் டென்னிஸ். அந்த 2 பேர் அங்கே ஒயிட் கலர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டென்னிஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, அதை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஐ லைக் த கேம் ஹீ ஹம்ஸ் கண்டென்ட் டு வாட்ச் இட் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் த ஃபென்ஸ். எனக்கு அந்த கேம் பிடிக்கும், இந்த டென்னிஸ் கேம் அப்படின்னு சொல்லி ஹம்ஸ் அப்படின்னா அவனே முடங்கிக்கிறான். கண்டென்ட் டு வாட்ச் இட் ஸ்டாண்டிங் பிஹைண்ட், அந்த வெளியில் இருந்து கவனிக்கிறதுல அதில் அவனுக்கு திருப்தி, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல. ஐ கோ இன்சைடு வென் நோ ஒன் இஸ் அரவுண்டு, நான் உள்ளே போவேன் யாரும் இல்லாத பொழுது. ஹி அட்மிட்ஸ், அவன் சொல்லிக்கிறான். இந்த கேட் கீப்பர் லெட்ஸ் மீ யூஸ் த ஸ்விங். அந்த கேட் கீப்பர் இருப்பார்ல, அந்த செக்யூரிட்டி மாதிரி இருப்பாங்கல்ல கேட் கீப்பர், வாயில் காப்பாளர்னு சொல்லுவாங்க, அவர் வந்து என்னை ஸ்விங் பண்ணுறதுக்கு விடுவார். ஸ்விங் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஊஞ்சல் ஆடுறது. சாஹேப் டூ இஸ் வியரிங் டென்னிஸ் ஷூஸ் தட் லுக் ஸ்ட்ரேஞ்ச் ஓவர் ஹிஸ் டிஸ்கலர்ட் ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ். ஷாகேப்பு கூட என்ன பண்ணுறான், டென்னிஸ் ஷூஸ் போட்டிருக்கான், ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னா லுக் ஸ்ட்ரேஞ்சு, அது வித்தியாசமாக இருக்குது. ஓவர் ஹிஸ் டிஸ்கலர்டு ஷர்ட், அவன் போட்டிருக்கிற அந்த கலர் மங்கி போன அந்த ஷர்ட்டுக்கும் அவன் போட்டிருக்க ஷார்ட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. சம்ஒன் கேவ் தம் டு மீ ஹீ சேஸ், இந்த ஷூ ஒருத்தங்க கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொன்னான். இந்த மேனர் ஆஃப் அன் எக்ஸ்பிளனேஷன், விளக்கம் சொல்கிற வகையில் அவன் எனக்கு சொன்னான். The fact that they are discarded shoes of some rich boy who perhaps refused to wear them because of a hole in one does not bother him. இந்த கொடுத்துருக்கிறார்ல, இந்த யாரோ ஒரு பையன் கொடுத்துருக்கான்னு சொல்கிறான் இல்லையா, அந்த பையன் அதை எதுக்காக அதை டிஸ்கார்டு அப்படின்னா அதை கைவிட்டுருக்கிறான் அந்த ஷூஸை, அதாவது வேணான்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த ஷூஸில் ஏதோ ஒரு ஹோல் ஓட்டை இருந்திருக்குது, அதனால அதை வந்து கொடுத்துருக்குறான். அதனால இவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஃபார் ஒன் ஹூ ஹேஸ் வாக்டு பேர் ஃபுட், வெறும் காலால், அதாவது செருப்பு அணியாமல் ஷூ அணியாமல் வெறும் காலால் நடக்கக்கூடியவங்களுக்கு, ஈவன் ஷூஸ் வித் எ ஹோல் இஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ. அதாவது ஷூஸு அது ஓட்டையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கனவு மெய்ப்பட்டது மாதிரி அவங்களுக்கு.
But the game he is watching so intently is out of his reach. ஆனா அவன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கவனித்து கொண்டு இருக்கிற அந்த கேம் இருக்கு இல்லையா, அது அவனால அடைய முடியாத ஒரு கனவு. This morning Saheb is on his way to the milk booth. இன்னைக்கு காலையில நான் பார்க்கிறேன் சாகேப் அந்த மில்க் பூத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். இன் ஹிஸ் ஹேண்ட் அவன் கையில இஸ் அ ஸ்டீல் கேனிஸ்டர், கையில இது வச்சிருக்கிறான், டீ கொண்டு வர்றதுக்கான பாத்திரம். நவ் ஒர்க்கிங் எ டீ ஸ்டால் டவுன் த ரோடு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, நான் ஒரு டீ ஸ்டாலில் இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன். ஹி சேஸ் பாயிண்டிங் இன் த டிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு தூரத்தில் கையை காமிச்சு சொல்கிறான், அந்த டீ கடையில் தான் நான் வேலை பார்க்குறேன், டீ ஸ்டாலில். ஐ எம் பெய்டு 800 rupees அண்ட் ஆல் மை மீல்ஸ். எனக்கு வந்து 800 ரூபா சம்பளமும் சாப்பாடும் கொடுக்குறாங்க. டஸ் ஹி லைக் த ஜாப் ஐ ஆஸ்க். அந்த ஜாப் அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு நான் கேட்டேன். ஹிஸ் ஃபேஸ் ஐ சி, அவனுடைய முகத்தை நான் பார்த்தேன். ஹேஸ் லாஸ்ட் த கேர் ஃப்ரீ லுக், அவனுடைய கவலையற்ற அந்த தோற்றம் அப்படியே அவனுக்கு இழந்திருக்குது. நான் கவனித்தேன். அவனுடைய கேர் ஃப்ரீ லுக்னா கவலையற்ற தோற்றம், அதை இழந்துட்டான். அதை கவனித்தேன். இந்த ஸ்டீல் கேனிஸ்டர் சீம்ஸ், அந்த ஸ்டீலில் இருக்கக்கூடிய அந்த கேனிஸ்டர் இருக்கு இல்லையா, அது பார்க்கறதுக்கு ஹெவியர் தேன் த பிளாஸ்டிக் பேக் ஹீ வுட் கேரி ஸோ லைட்லி. அவன் எப்போதும் அந்த குப்பையில் பொறுக்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக் பேக் வச்சுருப்பான்ல, அதை விட இது வந்து ஹெவியராக அவனுக்கு தோணுச்சு. ஓவர் ஹிஸ் ஷோல்டர், அவன் ஷோல்டரில் தான் அந்த பேக் வச்சுருப்பான். த பேக் வாஸ் த கேனிஸ்டர் பிலாங்ஸ் டு த மேன் ஹூ ஓன்ஸ் த டீ ஷாப். அந்த பேக் இவனுக்கு சொந்தமானது. ஆனால் அவன் கையில் வச்சுக்கக்கூடிய அந்த டீ கொண்டு வரக்கூடிய அந்த பாத்திரம் வந்து அந்த கடையினுடைய ஓனருக்கு சொந்தமானது. சாகேப் இஸ் நோ லாங்கர் ஹிஸ் ஓன் மாஸ்டர். சாகேப் வந்து இப்போ அவன் வந்து முதலாளி கிடையாது.